அடுத்ததாக டெல்லியில் இருக்கக்கூடிய நமது செய்தியாளர் ராஜீவிடம் பேசலாம். ராஜீவ், தற்போது நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க? அங்க என்ன நிலைமை? விக்னேஷ், இந்த கார் வெடி விபத்து நடந்த அந்த பகுதியில் தான் நாம் தொடர்ந்து இங்கே நேரலையில் தகவல்களை கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த பகுதியை பொறுத்தவரை முழுமையாக ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல காவல்துறையினர், சிஆர்பிஎஃப், அதே போல மற்ற பாதுகாப்பு அதிகாரியின் கட்டுப்பாட்டின் கீழ் இங்கு அந்த ஆய்வுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதாவது கிட்டத்தட்ட சுமார் 4 மணி நேரம் கிட்டத்தட்ட ஆகிவிட்டது. இந்த கார் வெடிப்பு விபத்து நடந்து 4 மணி நேரங்கள் தற்போது ஆகிவிட்டது. இதனைத் தொடர்ந்துதான் அடுத்த கட்டமாக இந்த சம்பவம் குறித்து தரவுகளை சேகரிக்கவும், அதே போல இந்த வெடி விபத்துக்கான காரணங்களை கண்டறிவதற்கான முழு அந்த நடவடிக்கைகளில் தான் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக என்எஸ்ஜி, என்ஐஏ, அதே போல ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கான அனைத்து நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து உச்சக்கட்ட அந்த மத்திய விசாரணை குழு அமைப்புகளுடைய நிபுணர்கள் இங்கு கூடி இந்த விபத்து நடைபெற்ற இந்த பகுதியில் ஆதாரங்களை சேகரித்து இந்த வெடி விபத்து எதன் காரணமாக நடைபெற்றிருக்கிறது போன்ற விஷயங்களை கண்டறிவதற்காக பணியில் அந்த ஆய்வில் ஈடுபட்டு வருகிறார்கள். மட்டுமல்லாமல் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இங்கு இருக்கக்கூடிய இந்த நடைபெற்று வரக்கூடிய இந்த ஆய்வுகளை நேரடியாக தற்போது இங்கு ஆய்வு செய்திருந்தார். அவருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு இங்கு பணியில் ஈடுபட்டு இருந்த, அதாவது இந்த ஆய்வில் மேற்கொண்டு இருக்கக்கூடிய தடயவியல் நிபுணர்கள், அதே போல என்எஸ்ஜி கமாண்டோக்கள், சிஆர்பிஎஃப் உயர் அதிகாரிகள் மத்திய உள்துறை அமைச்சர் அவர்களுக்கு விளக்கம் அளித்தனர். அதாவது இந்த விபத்து எவ்வாறு நடந்திருக்க கூடும் என்றும், அதே போல இந்த விபத்தினுடைய தாக்கம் எந்த அளவு இருக்கின்றது, குறிப்பாக அந்த i20 கார் ஆனது வெடித்திருக்கின்றது, எவ்வாறு இந்த கார் வெடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் எவ்வாறு இருந்திருக்கும் போன்ற விஷயங்களை அவர்கள் நேரடியாகவே அமித்ஷா அவர்களுக்கு நேரடியாக எடுத்துரைத்திருந்தார்கள். அதே போல இந்த பகுதியை ஆய்வு செய்த அமித்ஷா தற்போது இங்கிருந்து சென்றிருக்கின்றார். அதே போல இந்த செங்கோட்டை அருகேயே இந்த விபத்து நடைபெற்றிருப்பதன் காரணமாக டெல்லி முழுவதும் உச்சக்கட்ட அந்த பாதுகாப்பு வலயத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் இந்த கார் வெடிப்புக்கான காரணம் தற்போது வரை கண்டறியப்படவில்லை. அதே போல எந்த யூகத்தின் அடிப்படையிலும் இதனை உறுதி செய்வதற்கான எந்த ஒரு முடிவும் செய்ய முடியாது. அதே போல இங்கே ஆய்வுக்கு பிறகு கிடைக்கப்பெறும் அந்த ஆதாரங்களின் அடிப்படையில் மட்டுமே இந்த விபத்திற்கான காரணத்தை மத்திய அரசால் அதிகாரப்பூர்வமாக அதனை வெளியிட முடியும். அதே போல ஒரு இறுதிக்கட்ட அந்த முடிவுக்கும் வர முடியும் என்பதன் காரணமாக தான் முழு வீச்சில் இந்த ஒரு பகுதியில் அனைத்து தரப்பினர், அதாவது மத்திய அந்த விசாரணை குழுவினுடைய அனைத்து தரப்பினரும் இது போன்ற அந்த ஆய்வில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக நவீன அந்த தொழில்நுட்ப கருவிகளை கொண்டு இங்கு இந்த ஆய்வானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வெடித்து சிதறிய கார் இங்கேதான் இருக்கின்றது. அதே போல அருகே இந்த வெடி விபத்தின் பொழுது அருகே இருக்கக்கூடிய மற்ற சில வாகனங்களும் தீக்கு இரையாகி இருக்கின்றன. இந்த காருடைய பாகங்களும் கண்டறியப்பட்டிருக்கின்றது. அருகே இருக்கக்கூடிய பகுதிகளில் சிதறி இருக்கக்கூடிய காரின் பாகங்கள் ஆகட்டும், அதே போல இந்த வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களுடைய சில மாமிசங்கள், அதாவது உடல் பகுதிகள் சில அருகே சிதறிக்கக்கூடிய நிலையில் தீ காயத்தில் உயிரிழந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய ரத்தம் சாலையில் படிந்திருக்கின்றது. இது போன்று இந்த வெடி விபத்திற்கு சம்பந்தமான, அதே போல இந்த வெடி விபத்திற்கு காரணமாக கருதப்படக்கூடிய பொருட்கள் எதுவாக இருந்தாலும் இந்த விசாரணை குழுவினுடைய நிபுணர்கள் அதனை சேகரித்து வருகிறார்கள். கிட்டத்தட்ட 4 மணி நேரங்கள் இந்த ஆகிவிட்டது. இந்த விபத்து நடந்து 4 மணி நேரங்கள் ஆகிவிடக்கூடிய நிலையில அதிகாரப்பூர்வ எந்த ஒரு தகவல்களும் வெளியாகவில்லை. குறிப்பாக இந்த விபத்தில் வெடித்து சிதறியது i20 அந்த கார் என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருந்தார். ஆனால் அந்த வெடி விபத்திற்கான அந்த காரணம் என்ன, அதே போல ஒரு கார் எப்படி இவ்வளவு வீரியத்துடன் வெடிக்க முடியும், இது திட்டமிடப்பட்ட சதியா அல்லது விபத்தாக இது வெடித்திருக்கின்றதா, இந்த வெடிபொருளை கொண்டு சென்று அந்த கார் வெடித்திருக்கின்றதா, அல்லது ஏதேனும் தீவிரவாத செயலா போன்ற பல்வேறு கோணங்களிலும் இந்த விசாரணை ஏற்கனவே தொடங்கிவிட்டார்கள். எனவே தொடர்ந்து இந்த விபத்து நடைபெற்ற முதலே மத்திய அமைச்சர் அமித்ஷா
இங்கு நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள், அதாவது இந்த விசாரணையாகட்டும், அதே போல இங்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பை மேலும் உறுதி செய்வது, பொதுமக்கள் இங்கு முழுமையாக தடை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அருகே இருக்கக்கூடிய பகுதிகள் முழுமையாக ரோந்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே போல மற்ற பகுதிகள், டெல்லியில் இருக்கக்கூடிய மற்ற முக்கிய பகுதிகள், இந்தியா கேட் பகுதியாகட்டும், அதே போல பார்லிமெண்ட் அமைந்திருக்கக்கூடிய பகுதி, அதே போல ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையம் என பொதுமக்கள் அதிகம் கூட இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. மட்டுமல்லாமல் அண்டை மாநிலத்தை இணைக்கக்கூடிய அந்த டெல்லியினுடைய எல்லை பகுதியிலும் விரிவான ஒரு பரிசோதனைக்கு பின்பே அந்த எல்லை பகுதிகளில் வாகனங்களுக்கு உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். காரணம், இன்று காலை கூட ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத் என்ற பகுதியில் சுமார் அதிகப்படியான அந்த எண்ணிக்கையிலான சுமார் 350 கிலோ வெடிப்பொருட்கள் வந்துட்டு காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து இன்று மாலை இந்த டெல்லியில் முக்கிய பகுதியாக இருக்கக்கூடிய இந்த பகுதியில், குறிப்பாக இது முழுமையாகவே ஒரு கண்காணிப்பு பகுதியாக இருக்கக்கூடிய அந்த காவல்துறையுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே எப்பொழுதும் இருந்து கண்காணிக்கப்படக்கூடிய ஒரு பகுதியாக பார்க்கப்படும் இந்த பகுதியில் இந்த கார் வெடிப்பானது நிகழ்ந்திருக்கிறது. இதுவே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் நாடு முழுவதும் உஷார் நிலை அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக மற்ற மாநிலங்களிலும் இந்த பொதுமக்கள் அதிகம் கூடும் ரயில் நிலையமாகட்டும், பேருந்து நிலையங்கள், விமான நிலையங்கள், அதே போல மாநில எல்லைகள், அதே போல நக்சல்கள், அதே போல தீவிரவாத தாக்குதல்கள் ஏற்படலாம் என அதிகம் கருதப்படும் முக்கிய பகுதிகள், அதே போல முக்கிய நகரங்கள், மும்பை போன்ற முக்கிய நகரங்கள், எனவே இது போன்ற பகுதிகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்த ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரு உயர்மட்ட ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருந்தார். அந்த ஒரு கூட்டத்தில் இந்த வெடி விபத்து குறித்து முதற்கட்ட அந்த ஆலோசனைகள் வந்துட்டு நடைபெற்றிருந்தது. அதன் பின்பு அந்த இந்த விபத்து குறித்து அந்த ஆலோசனை கூட்டத்தில் அதிகாரிகள் கொடுத்த தகவல்கள் வந்துட்டு பிரதமர் மோடி அவர்களுக்கு அமித்ஷா அவர்கள் தெரிவித்ததாக அவர் கூறியிருந்தார். அதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்த கட்ட அந்த நகரங்கள், அதாவது இந்த ஸ்பாட்டில் நடைபெற்று வரக்கூடிய இந்த ஆய்வுகள், மோப்ப நாய்களுடன் அருகே இருக்கக்கூடிய அந்த பகுதிகள், அருகே இருக்கக்கூடிய இந்த வணிக பகுதிகளில் அந்த ஆய்வானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கிடைக்கப்பெறும் அந்த ஆதாரங்கள், அந்த பல்வேறு அந்த சின்ன சின்ன ஒரு விஷயத்தை கூட தவறிவிட்டக்கூடாது என்பதன் காரணமாக முழு ஒரு கவனத்துடன் இங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள், நிபுணர்கள் இந்த ஒரு ஆய்வில் ஈடுபட்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட 4 மணி நேரங்கள் வெடி விபத்து நடந்து 4 மணி நேரங்கள் ஆகிவிட்டிருக்கக்கூடிய நிலையில அதிகாரப்பூர்வமாக இந்த வெடி விபத்து குறித்த மற்ற எந்த ஒரு தகவல்களும் வந்துட்டு வெளியாகவில்லை. அதே போல மறுபுறம் இந்த கார் வெடி விபத்தில் உயிரிழந்ததாக கூறப்படும் சுமார் 8க்கும் மேற்பட்டவர்கள், அவர்களுடைய குடும்பங்கள் மருத்துவமனையில் வந்து கூடியிருக்கின்றார்கள். அதே போல 20க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் அவர்களுடைய குடும்பத்தினரும் மருத்துவமனையில் தற்போது தொடர்ந்து ஒரு கவலை நிலையில் தான் அங்கு தற்போது இருந்து வருகிறார்கள். நம்ம தொடர்ந்து பேசலாம் ராஜீவ். மருத்துவமனையில் இருக்கக்கூடிய செய்தியாளர் கணபதியிடம் பேசலாம். கணபதி, அங்கு என்ன நிலைமை? தற்போது அனுமதிக்கப்பட்டவர்களின் நிலைமை எப்படி இருக்கிறது? மருத்துவமனையிலே காயமடைந்தவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. நாம் இங்கு வந்த நேரத்திலிருந்து பார்த்தோம், ஆம்புலன்ஸ்கள் வந்த வண்ணமும் சென்ற வண்ணமுமாக இருந்தன. முதல் தகவல் கிடைத்தவுடன் தீயணைப்புத்துறை மற்றும் காவல்துறையினர் அங்கு விரையும் போதே வெடித்த இடத்திலேயே 2 நபர்கள் உயிரிழந்து விட்டதாக நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது சம்பவ இடத்திலேயே 2 உயிர்கள் பலியாகி இருக்கின்றன. அதன் பிறகு இப்போது நாம் இருக்கும் இந்த லோக் நாயக் ஜெயபிரகாஷ் நாராயண் மருத்துவமனையிலே 8 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பதை மருத்துவர்கள் உறுதி செய்திருக்கிறார்கள். ஆகவே 10 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் பலர் காயமடைந்து அவர்களுக்கு சிகிச்சை நடந்து கொண்டிருக்கிறது. அதிலே ஒரு சிலர் தீவிர சிகிச்சை பிரிவிலே படுகாயங்களுடன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் என தெரிவித்திருக்கிறார்கள். அதிகாரப்பூர்வமாக இதுவரை எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. அதாவது மருத்துவமனையிலிருந்து எத்தனை நபர்கள் இங்கு கொண்டு வரப்பட்டார்கள், அதில் எத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், எத்தனை பேருக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது போன்ற விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை. சற்று நேரத்துக்கு முன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த மருத்துவமனைக்கு வந்து காயமடைந்தவர்களை சந்தித்தார். அவர்களுக்கு எத்தகைய சிகிச்சைகள் அளிக்கப்படுகிறது என்பதை கேட்டறிந்தார். அதன் பிறகு அவர் இங்கிருந்து புறப்பட்டு விபத்து நடைபெற்ற இடத்துக்கு சென்றார். விபத்து நடைபெற்ற இடத்திலே இன்னமும் கடும் குழப்பம் நிலவுகிறது. எதனால் இந்த விபத்து ஏற்பட்டது என்பதை உறுதியாக ஆதாரங்களுடன் தெரிவிக்க முடியவில்லை என காவல்துறையினர், உளவுத்துறையினர், தேசிய பாதுகாப்பு முகமையைச் சேர்ந்தவர்கள்
இன்டெலிஜென்ஸ் பியூரோ எனப்படும் உளவுத்துறையைச் சேர்ந்தவர்கள் என அனைவருமே தற்போது அங்கு ஆதாரங்களை திரட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆதாரங்களின் அடிப்படையிலே ஆய்வுக்கு பிறகு உறுதியாக எதையும் சொல்ல முடியும் என அவர்கள் தெரிவித்தாலும் நடந்திருக்கும் சம்பவத்தை பார்க்கும்போது இது ஒரு தீவிரவாத தாக்குதலாகத்தான் தெரிகிறது. ஏனென்றால் ஒரே இடத்திலே 2 பலத்த வெடிச்சத்தங்களை பொதுமக்கள் கேட்டிருக்கிறார்கள். ஒன்று, அருகில் உள்ள பகுதிகளில் உள்ள கட்டிடங்களின் ஜன்னல் கண்ணாடிகள் கூட உடைந்திருக்கின்றன. அந்த அளவுக்கு பலமாக வெடிச்சத்தம் கேட்டிருக்கிறது. அதை அருகில் இருந்தவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். இதை தவிர வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அத்தனை வாகனங்கள் விபத்தாக இருந்தால் எப்படி தீப்பற்றி எரியும்? இதற்கு அடுத்தபடியாக விபத்து நடந்த இடம் ஒரு புறம் செங்கோட்டை, இன்னொரு புறம் மெட்ரோ ரயில் நிலையம். மெட்ரோ ரயில் நிலையத்தின் நுழைவாயில் அருகே சம்பவம் நடந்திருக்கிறது. உடனடியாக அந்த இடத்திலேயே 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். பின்னர் மருத்துவமனையிலே இத்தனை நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது தீவிரவாத தாக்குதலாகத்தான் இருக்க முடியும். அம்மோனியம் நைட்ரேட்டோ அல்லது வேறு ஏதேனும் வெடிபொருளோ பயன்படுத்தி இம்ப்ரவைஸ்டு எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ் என சொல்லப்படும் வெடிக்க வைத்து அதன் மூலமாக இந்த தாக்குதலை நடத்தியிருக்கலாம் என கருதப்படுகிறது. ஒரு ஈகோ கார், அதாவது மாருதி வாகனம், சிறிய ரக வாகனத்தில் தான் முதலிலே வெடிசத்தம் கேட்டதாகவும் அதன் பிறகுதான் தொடர்ந்த இன்னொரு வெடிசத்தம் மற்றும் வாகனங்கள் தீப்பிடித்த சம்பவம் நடந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அந்த பகுதிக்கு யாருமே செல்ல முடியாத அளவுக்கு காவல்துறையினர் எல்லா பக்கங்களிலும் சாலைகளை மூடிவிட்டார்கள். விபத்து நடந்த இடத்திலே தடுப்புகளை போட்டு ஆதாரங்களை தேடும் பணியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களுடன் தேசிய பாதுகாப்பு முகமை, இன்டெலிஜென்ஸ் பியூரோ மற்றும் சிஆர்பிஎஃப் சேர்ந்த நிபுணர்களும் அங்கே இருக்கிறார்கள். என்ன நடந்தது என்பதை கண்டறிய முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் பின்னணியாக இன்று காலையில்தான் ஃபரிதாபாத்திலே ஒரு மருத்துவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 360 கிலோ வெடிபொருள், அம்மோனியம் நைட்ரேட் என்கிற பயங்கர வெடிபொருள் கண்டறியப்பட்டிருக்கிறது. மேலும் வெடிகுண்டுகளை தயாரிப்பதற்கான பல சுவிட்சுகள், ஃபியூஸ்கள் ஆகியவை அங்கே கண்டறியப்பட்டிருக்கின்றன. மேலும் 2 துப்பாக்கிகள், ஒரு பெரிய ரக துப்பாக்கி, ஒரு கை துப்பாக்கி, இரண்டும் அங்கே பிடிபட்டிருக்கிறது. இந்த மருத்துவர் பிடிபட்டதன் பின்னணியில் ஏற்கனவே காஷ்மீரிலே அனந்த்நாக் பகுதியிலே பணிபுரிந்து கொண்டிருந்த ஒரு மருத்துவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் இருக்கிறது. அங்கேயும் துப்பாக்கி பிடிபட்டிருக்கிறது. ஜெய்ஷே முகமது தீவிரவாத அமைப்புக்கு அவருடன் தொடர்பு இருக்கிறது என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் தான் ஜம்மு காஷ்மீர் காவல்துறை அவரை விசாரணை செய்து பின்னர் இங்கே ஃபரிதாபாத்துக்கு வந்து ஹரியானா காவல்துறையுடன் விசாரணை நடத்தி இங்கு சோதனை நடத்தியது. அந்த சோதனையில் தான் இவ்வளவு வெடிபொருள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அது நடந்து 12 மணி நேரத்துக்குள்ளாக, அது காலையில் நடைபெற்றது என்றால் இங்கே மாலையிலே இப்படி ஒரு பயங்கர விபத்து, 2 பயங்கர வெடி சத்தங்கள், 2 பேர் சம்பவ இடத்திலேயே பலி, மேலும் பலர் மருத்துவமனையிலே பலி, பலர் உயிருக்கு ஊசலாடி கொண்டிருக்கிறது, அவர்கள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் என்கிற நிலைமை எல்என்ஜேபி மருத்துவமனை மட்டுமல்லாமல் அருகில் உள்ள பிற மருத்துவமனைகளிலும் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலிலே என்ன நடந்திருக்கிறது என்பதை தெளிவாக தெரிவிக்க வேண்டும். அது சான்றுகள் சரியாக இருக்க வேண்டும், ஆதாரங்களுடன் இதை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்கான பல்வேறு முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. தலைநகர் டெல்லி மட்டுமல்லாது நாடு முழுவதுமே முக்கிய நகரங்களில், முக்கிய இடங்களில் எல்லாம் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. பொதுமக்களுக்கு மேலும் இது போன்ற பாதிப்பு ஏற்படாமல் தடுக்க வேண்டும் என்பதற்காக காவல்துறை மற்றும் உளவுத்துறை எல்லா இடங்களிலும் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன. அத்தகைய சூழ்நிலையில் இதுவரை மத்திய அரசு தெளிவாக எதனால் இந்த சம்பவம் நடைபெற்றது, தீவிரவாத தாக்குதலா, தீவிரவாத தாக்குதல் என்றால் எப்படி நடைபெற்றது, எப்படி இவ்வளவு வெடிபொருட்கள் அந்த இடத்துக்கு கொண்டு வரப்பட முடிந்தது, பழைய டெல்லி பகுதி மற்றும் செங்கோட்டைக்கு இடையிலான இந்த சாலையிலே மிகவும் அதிக எண்ணிக்கையிலே மக்கள் புழங்கும் சாலை, அதுவும் மாலை நேரத்திலே எப்போது போக்குவரத்து அதிகமாக இருக்குமோ, பாதசாரிகள் அதிகமாக இருப்பார்களோ அந்த சமயத்தில் சம்பவம் நடைபெற்று இருக்கிறது. ஆகவே இதற்கு என்ன விளக்கம் என்பதை கண்டறிய முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இதுவரை மத்திய அரசோ டெல்லி காவல்துறையோ இது ஒரு தீவிரவாத தாக்குதல் என்றோ அல்லது தீவிரவாத தாக்குதல் இல்லை என்றோ எந்த விதமாகவும் ஆதாரங்களோடும் தெளிவாக எந்த விதமான அறிக்கையையும் வெளியிடவில்லை. அவர்கள் இதுவரை என்ன நடந்திருக்கிறது என்பதை மட்டும் சொல்லியிருக்கிறார்கள். உள்துறை அமைச்சர் அமித்ஷா மருத்துவமனை மற்றும் விபத்து நடந்த இடத்தை பார்வையிட்டிருக்கிறார். டெல்லி முதல்வர் மருத்துவமனைக்கு தற்போது
வந்து அங்கே காயமடைந்து சிகிச்சை பெற்றுக் கொண்டிருப்பவர்களை சந்திக்க இருக்கிறார். இப்படி தொடர்ச்சியாக சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் தெளிவாக இதுவரை எதனால் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன என்ற கேள்விக்கு ஆதாரங்களுடன் பதில் வந்திருக்கிறதா என்றால் அது இதுவரை இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஆகவே இன்னும் தொடர்ந்து குழப்பம் நிலவுகிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் மத்தியிலே பதட்டமும் நிலவுகிறது. குறிப்பாக அந்த பகுதியில் இருந்தவர்கள், காயமடைந்து சிகிச்சை பெற்றுக் கொண்டிருப்பவர்களுடைய உறவினர்கள், தங்களுடைய உறவினர்கள் கதி என்னவாக இருக்குமோ என்று மிகவும் கவலையுடன் இருக்கிறார்கள். மேலும் நாளை பொதுமக்கள் கூடும் இடங்களுக்கு செல்ல வேண்டிய சூழலில் இருப்பவர்கள், காலையில் அலுவலகங்களுக்கு பள்ளிகளுக்கு செல்ல வேண்டியவர்களும் மெட்ரோ மூலமாக பயணிக்க வேண்டும் அல்லது பேருந்துகள் மூலமாக பயணிக்க வேண்டும், பழைய டெல்லி பகுதிக்கு பயணிக்க வேண்டும் என்றால் பதட்டத்துடனே இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. அந்த பதட்டத்தை தணிப்பதற்கும் என்ன நடந்தது என்பதை தெளிவாக தெரிவிப்பதற்கும் மத்திய அரசு மற்றும் காவல்துறை எப்போது தகவல்களை வெளியிடும் என ஆவலுடன் எதிர்பார்க்கப்படுகிறது.